ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ஒரு நாள் ஒரு காம்படிஷன் ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாராம். கோட்டையோட கதவை யாரு அவங்களோட கைகளால திறக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு அறிவிக்கிறாராம். யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டுடைய ஒரு பகுதி பரிசா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அதே சமயம் யாரு தோத்து போறாங்களோ அவங்களுடைய ஒரு கை வெட்டப்படும் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இத கேட்டு மக்கள் எல்லாம் இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே கலந்துக்கணும்னு ஒரு ஆசை வருது. ஏன்னா கலந்துக்கிட்டா நாட்டுடைய ஒரு பகுதியே கிடைக்கும் இல்லையா, அவங்களுமே அரசராகிடலாம். ஆனா தோத்து போயிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு கையே போயிடும். நிரந்தரமா ஒரு கை இல்லாம வாழ வேண்டியதுதான். எல்லாருக்குமே கலந்துக்கணும்னு ஒரு ஆசை வருது. ஆனா யாருமே முன் வரல. ஒரே ஒருத்த மட்டும் இந்த போட்டியில கலந்து கொள்ள முன் வரா. பக்கத்துல இருந்த ஒரு ஆளு அந்த பையனை பார்த்து கேக்குறாரு, டே தம்பி, இப்போ உன் வயசு என்ன இருக்கும்? இப்பதாண்டா இளமை உனக்கு, இந்த போட்டியில கலந்துக்க வர, தோத்து மட்டும் போயிட்டேன்னு வையேன் கைய வெட்டிடுவாங்கடா. வாழ்க்கை ஃபுல்லா கை இல்லாம இருக்க வேண்டியதுதான். நீ உன்னோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது, இதெல்லாம் பத்தி யோசிச்சியா நீ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஜெயிச்சுட்டேன்னு வைங்களேன், எனக்கு இந்த நாட்டுடைய ஒரு பகுதி கிடைக்கும். நான் அரசன் ஆயிடலாம். தோத்துட்டேன்னு வைங்களேன், கை தானே, போனா போயிட்டு போட்டும், உயிர் போக போறது இல்லையே, ஒரு கைய வச்சு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இத ஒரு விஷயமாவே எடுத்துக்காம அந்த போட்டியில கலந்து கொள்ள போனான். இங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாம அந்த கதவை அவ்வளோ ஈஸியா திறந்துட்டான். இப்போதான் நம்மளுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அந்த கதவை பூட்டவே கிடையாது. அவ்வளோ பெரிய கதவு தாப்பாலே போடாம திறந்துதான் இருந்திருக்கு. சும்மா சாத்தி மட்டும்தான் வச்சிருக்காங்க. இவன் கைய வச்சு திறந்த உடனே அந்த கதவு திறந்துருச்சு. அந்த ராஜா டெஸ்ட் பண்ணது பலசாலியா இருக்கானா இல்லையான்றது இல்ல, நம்ம நாட்டுல உள்ள இளைஞர்கள் எந்த அளவுக்கு தைரியத்தோட இருக்காங்கன்றதுதான் அவரு டெஸ்ட் பண்ணிருக்காரு. நம்மள பல பேர் இப்படிதான் இருக்கும். தோத்து போயிருவோமோ, இது என்ன ஆகுமோ அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்ணி அந்த விஷயத்த ட்ரை கூட பண்ணாம இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணணும்னு நினைச்சு வச்சிருப்பீங்கல்ல, அத ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்டாப் பண்ணியே வச்சிருப்பீங்களா, அத இன்னைக்கே தொடங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு காம்படிஷனா இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், அதோட ரிசல்ட் தோத்து கூட போகலாம், ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அந்த தோல்வியை மட்டுமே பார்க்காம அந்த ஜெயிச்சா அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு அந்த போட்டியில கலந்துக்கோங்க. காம்படிஷனா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு ஸ்டெப் நீங்க உங்க லைஃப்ல முன்னேறி போகிறதா இருக்கட்டும், அந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம். நம்மளோட எஃபர்ட்ஸ்ன்றது என்னைக்குமே வீணாகவே ஆகாது. அதை மட்டும் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. அந்த எஃபர்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் லேட்டா கூட வரலாம், ஆனா கண்டிப்பா உங்களை வந்து சேரும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அவள் சொல்லும் கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.